கலர் வந்து ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப வந்து ஃபேராகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கிறது, நல்ல தலைமுடி, 40 வயசு ஆகும்போது முடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது, வேகமான நிறை வருது. ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவு, யூனிவர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய எனர்ஜி, பிராணசக்தி, ஆகார சக்தி, பிரபஞ்ச சக்தி, இது மூணும் சேர்ந்து உடம்புக்குள்ளே உருவாகிற ஒரு சக்திக்கு பேர் தான் உயிர் சத்துன்னு பேர். இது எந்த அளவுக்கு நீங்கள் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு இதை நல்லா வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு யூ வில் பி யங், யூ வில் பி ஸ்ட்ராங், யூ வில் பி ஹெல்தி. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த சிகிச்சை முறைகள் தான் ஆயுர்வேத மருத்துவம், தமிழ் மருத்துவம், காயகல்ப சிகிச்சைன்னு நம்ம சொல்கிறோம். காயக்கல்பங்கிறது வெளியிலேருந்து கேட்கறதுக்கு ஒரு சாதாரண வார்த்தை. ஆனால் ஏஜிங் ரிவர்ஸ் பண்ணுறது, ஒரு விபத்துக்கு அப்புறம் உங்கள் உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய அழகு, உங்களுடைய செயல்பாடுகளை ரிவர்ஸ் பண்ணுறது. ஒரு 40 வயசு இன்றைக்கி நம்ம ஆயிருக்கோம், வேலை பலுவில் ஓடுறோம், பட் 30 வயசில் இருக்க இளமையை நான் திருப்பி பெறணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே இன்றைக்கு ஆயுர்வேதத்தில் சாத்தியமான விஷயங்கள் தான். இன்றைக்கி மேஜிக்கலாகவே நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஆண்கள் ஏன் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மேலேயோ பியூட்டி சர்வீசஸ் மேலேயோ அவ்வளோ பெரிய அக்கறை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, கடின உழைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும்போது அவங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, மேக்கப் போடணும், அப்போ மேக்கப் போடணும்னு வரும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு லெவலுக்கு மேலே எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து அது பக்க விளைவை ஏற்படுத்துமான்ற ஒரு சந்தேகம், நேரமின்மை ஒரு பிரச்சனை, இதெல்லாம் இருக்கிறதுனால யாரும் அதுக்குள்ளே போகிறதில்ல. அதாவது ஒரு உணவாக சாப்பிடும்போது அந்த உணவு மட்டும் உள்ளே போகல, அது எப்படி ஜீரணமாகுது, எந்த பகுதி குடலில் போய் ஜீரணமாகுது, அதோட சத்துக்கள் எப்படி உடம்புல சேருது, அது என்ன வகையான ஜீரண அமிலங்களால் சிதைக்கப்பட்டு ஒரு பை ப்ராடக்டாக கிரியேட் ஆகி நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்படிங்கிறது உணவு. ஆனால் அது அப்படியே கெமிக்கலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நான் சாப்பிட்டு நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஸோ ஒவ்வொரு முறை மற்ற மருத்துவர்கள் எனக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது இருக்கிற கேள்விகள், அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உங்ககிட்ட எடுக்கும் போது எனக்கு இன்னும் ஒரு தனி ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, மெடிக்கல் ரிலேட்டடாக பேச வேண்டியதாக இருக்கும். இப்போ இருக்க ஒரு பிரச்சனை சூழல், ஒரு பயம் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க சொல்லும் போது, இந்த பிரச்சனையாக இது அவ்வளோதான்ப்பா நீங்கள். ஆனால் உங்ககிட்ட பேசும்போது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆயுர்வேதம் மூலமாக நீங்கள் சொல்லும் போது அது இன்னும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய டாபிக்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் மிக முக்கியமான டாபிக் ஒன்று, இப்போ இருக்க காலகட்டத்தில் மிக 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 பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக், மென்ஸ் ஹெல்த்னஸ். என்ன ஒரு காரணம்னா, இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு வாஸ்டான டாபிக். ஸோ அப்படி பார்க்கும்போது முதல் விஷயம், மென்னுக்கு வந்து நிறைய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அவனுடைய உடல் பற்றி. ஐயோ, மற்றவங்களுக்கு கொஞ்சம் மஸ்குலராக இருக்கானே, நம்ம இப்படி இருக்குமே, அவன் அழகாக இருக்கானே, இப்படி இருக்கு, அவனுக்கு தாடி வளருது, எனக்கு உங்களை பார்த்தா ஒரு பொறாமல் இருக்கும், இவருக்கு இவ்வளோ அழகாக தாடி வளருது, நம்மளுக்கு தாடி வளருது. அது மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லா விதத்துலேயும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய இந்த உடல் ஆரோக்கியத்தோட இந்த விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மற்றவங்களதும் உங்களை தனித்துவப்படுத்தணும் என்னன்னு சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம உடம்பு எந்த வகை சார்ந்த உடம்போடு இருக்குன்றது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி கிடையாது. சிலர் புத்திசாலிகள், சிலர் திறமைசாலிகள், சிலர் நல்ல பேச்சாளர்கள், சிலர் வந்து கடுமையான உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கவங்க, சிலருக்கு மன உழைப்பு அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்ம உடம்பே வாதம், பித்தம், கபம்னு 3ஆக பிரிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வாத உடம்புக்காரங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா தே ஆர் கிஃப்டட். ஏன் கிஃப்டட்னா, அவனுக்கு தொப்பையே விழாது, 3 வேளை பிரியாணி, 3 வேளை அசைவ உணவு, நெய்யாக குடித்தாலும் அவங்களால குண்டாகவே முடியாது. ஆன் த அதர் சைடு கப உடம்புக்காரங்க இருக்காங்க, அவன் எப்போவுமே குண்டாக தான் இருப்பான். நீங்கள் 6 அடி உயரத்தில் பார்க்கக்கூடிய, ஆஜானு பாகுவாக பார்க்கக்கூடிய, ஹை மஸ்குலர் ஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுமே கப உடம்பை சேர்ந்தவங்க. பித்த உடம்புன்னு இருக்கும் இன்பிட்வீன். இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்தோம்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்க மோஸ்ட் ஆஃப் அஸ் வி ஃபால் இன்டு பித்த உடம்புல பாருங்க. இப்போ இந்த பித்த உடம்பும் போது என்ன வரும், உங்களுக்கு ஒரு நார்மல் பில்ட்டு, மாட்ரேட் பில்ட்டு, கலர் வந்து ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப வந்து ஃபேராகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கிறது, நல்ல தலைமுடி, 40 வயசு ஆகும்போது முடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது, வேகமான நிறை வருது. ஸோ இது எல்லாமே இயற்கையுடைய ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பித்த உடம்புக்காரங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தாடி வருது, உங்களுக்கு தாடி இல்லை அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து கபம் வாதம் சார்ந்த உடலமைப்பை கொண்ட ஒரு மனுஷனாக நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹேரில் வந்து தாடி வளருது, மீசை வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ நான் வந்து பியூர்லி பிலாங்ஸ் டு கபம், பித்தம். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்பு அமைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய உடல் அமைப்பும் நம்மளுடைய திறமையும் யோசனையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். நம்ம நிறைய கேரக்டர்ஸில் ஒத்துப்போவோம், அதை நம்ம யாரும் பார்க்குறது இல்லை. எது இல்லையோ அதை நினச்சி பார்க்குறோம். ஆனால் இது ஒவ்வொன்றுமே திறமை, வலிமை, இதுதான் கிஃப்ட்டு, இதுதான் ஸ்ட்ரென்த். இது ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா எந்த குறிப்பிட்ட நீங்கள் சொல்கிற இந்த 3 டைப்பில் யார் ரொம்ப அதிகம், யார் ரொம்ப குறைவு சார்? இது அப்படி ஒரு விஷயமே உலகத்தில் பார்க்க முடியாது. நம்ம எல்லார்கிட்டையும் எல்லா குவாலிட்டியும் இருக்கும். எது அதிகமாக இருக்குது, எது குறைவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பித்த உடம்புக்காரங்க ஒரு ஃபேராகவும் இல்லாமல் டார்க்காகவும் இல்லாமல் ஒரு மிடில் இதில் இருப்பாங்க.
பட் அது அவங்களோட வீக்னஸாக அவங்க நினைக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேர் ஆகிறதுக்குள்ள ப்ரோட்டோகால் இன்னும் நல்லா அழகாகிறதுக்குள்ள ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட டெக்ஸ்சர் வந்து மாறி போகும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டாப் 10 ஆக்டர்ஸ் எடுங்க, நல்ல ஃபேராக இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஃபோட்டோ எடுங்க, டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ மனிதனுடைய உடலமைப்பு என்னங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற விஷயங்கள் தானாகவே மாற்றமடையும். ரைட் சார். எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 விதமான உடம்புக்கும் ஆப்போசிட் உடம்பு மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். யார் கொஞ்சம் குண்டாக இருக்காங்களோ எப்படியாச்சும் ஃபிட் ஆகி ஒல்லி ஆகிடணும்னு பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் என் ஃப்ரெண்டெல்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தா ஒரு 7 கிலோக்கு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கினார். என்னன்னு கேட்டால் நான் உடம்பு சப்ளிமெண்ட் ஏற்றி உடம்பு வெயிட் ஏற்ற போகிறேன்றாங்க. ஸோ என்னடா வெயிட் குறைக்கணும்னு எதிர்க்க பண்ணுறாங்க, அதே பவுடர் எடுக்கிறாங்க, வெயிட் ஏற்றணும்னு அதே பவுடர் எடுக்கிறாங்க. ஸோ இது நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இயல்பான ஒரு வாகு இருக்குது. இதில் இருந்து ஆப்போசிட்டாக மாறுறது ஃபஸ்ட்டு ஓகே தானா, இல்லை நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம உடலுக்கு ரொம்ப ஆப்போசிட்டான விஷயங்கள் பண்ணுறோமா? இல்லை சார், நம்ம உடம்பு எப்படி இயங்குது? முதல்ல நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம சாப்பிட்ற உணவு, யூனிவர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய எனர்ஜி, பிராணசக்தி, ஆகார சக்தி, பிரபஞ்ச சக்தி, இது மூணும் சேர்ந்து உடம்புக்குள்ளே உருவாகிற ஒரு சக்திக்கு பேர் தான் உயிர் சத்துன்னு பேர். இது எந்த அளவுக்கு நீங்கள் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு இதை நல்லா வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு யூ வில் பி யங், யூ வில் பி ஸ்ட்ராங், யூ வில் பி ஹெல்த்தி. இதை வந்து யாரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மாற்றங்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பித்த பிரகிருத்தியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இளநரை அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்கும். இளநரை யாருக்கு வரும்னா பித்த பிரகிருதி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இளநரை வரும். அப்போ இளநரையாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும்? அவங்க அதை மேனேஜ் பண்ணுறதுக்குள்ள முயற்சிகள் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரே இருக்கார். அவரோட பேட்டிகள்லேயே நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், எனக்கு 25 வயசுலேயே தலைமுடி நரைக்க ஆரம்பிச்சிச்சு, நான் டை போட்டு தான் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அதை மேனேஜ் பண்ணுறதுக்குள்ள ப்ரோட்டோகால் என்னங்கிறத நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். அதை நேச்சுரல் ப்ராசஸில் அதை பண்ண முடியுமானோ அதை பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம உடம்பை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். உடம்பு டை அடிக்காமே முடிய கருமை ஆக்கிடலாம் திரும்ப தாராளமாக. இன்றைக்கி மொத்த உலகமும் செஞ்சுக்கிட்டு இருக்க ரிசர்ச் 2 விஷயத்துக்கு தான். ஒன்று, எப்படி நீங்கள் இளமையாகவே இருக்க முடியும். இன்றைக்கி ஏஜ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மிகப்பெரிய ரிசர்ச்சு. இன்றைக்கி துபாய் வந்து இன்னொரு 20 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த், ரீஜெனரேட்டிவ் ஹெல்த்தோட கேபிட்டலாக எது இருக்க போகுதுன்னா அமெரிக்கா கிடையாது, லண்டன் கிடையாது, துபாய் தான் இருக்க போகுது. செகண்ட் விஷயம், எப்படி இளமையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எப்படி 150 வருஷம் வாழ முடியும், 200 வருஷம் வாழ முடியும் அப்படிங்கிறது ஏஜ் ரிவர்சிங் பண்ணுறதுக்கு உள்ளது மாதிரி எப்படி லைஃப் ஸ்பேன் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் தான் நடக்குது. இதுக்கும் துபாய் தான் கேபிட்டலாக இருக்குது இன்றைக்கி. ஸோ இந்த 2 விஷயத்தையும் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த சிகிச்சை முறைகள் தான் ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவம். காயகல்ப சிகிச்சைன்னு நம்ம சொல்கிறோம். காயக்கல்பங்கிறது வெளியிலேருந்து கேட்கறதுக்கு ஒரு சாதாரண வார்த்தை. ஆனால் ஏஜிங் ரிவர்ஸ் பண்ணுறது, ஒரு விபத்துக்கு அப்புறம் உங்கள் உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய அழகு, உங்களுடைய செயல்பாடுகளை ரிவர்ஸ் பண்ணுறது. ஒரு 40 வயசு இன்றைக்கி நம்ம ஆயிருக்கோம், வேலை பலுவில் ஓடுறோம், பட் 30 வயசில் இருக்க இளமையை நான் திருப்பி பெறணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறது. இது எல்லாமே இன்றைக்கு ஆயுர்வேதத்தில் சாத்தியமான விஷயங்கள் தான். இன்றைக்கி மேஜிக்கலாகவே நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நடிகை என்னோட சிகிச்சையில், நம்ம மருத்துவமனையோட சிகிச்சையில் இருந்தாங்க. அந்த நடிகை வந்து 2009 ஒரு படம் நடித்தாங்க. அந்த படத்துக்கு முன்னாடியும் அந்த படத்துக்கு பின்னாடியும் அவங்களோட காம்ப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 100% மாறி போயிடும். அந்த படத்துக்கு முன்னாடி அவங்களோட முகம், அவங்களோட உடல் அமைப்பு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஸ்கின்ல நம்ம வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் கொடுத்த அந்த சௌந்தர்யான்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 டே ப்ரோக்ராம் அது. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நம்ம மருத்துவமனையில் இருந்து எடுக்க வேண்டிய ப்ரோக்ராம் அது. அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் இன்னைக்கு வரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்ப்ளெக்ஷனில் எந்த குறையும். யாருன்னு சொல்ல மாட்டீங்களே, அது சொல்லக்கூடாது இல்லையா? ஷீ இஸ் அபவுட் 45 நவ். ஷீ இஸ் ஸ்டில் ஒன் ஆஃப் த லீடிங் தமிழ் ஆக்ட்ரஸ். இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, காம்ப்ளெக்ஷனே மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த டைமில் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஒரு அந்த மாதிரி சிமிலர் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து மலேசியாவில் இருந்தது. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது 2008 அதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 70 lakhs. 70 lakhs. பட் ஷி வாஸ் ரெடி டு ப்ரிப்பேர், ஷி வாஸ் ரெடி டு டேக் இட். பட் ஆனால் அதில் வர சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு சொன்ன பிறகு ஷி வாஸ் அ பேக். பட் அந்த டைமில் வந்து ஒரு மூவியோட ப்ரொடியூசர், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், என்னோட மென்டார்னே சொல்லலாம். அவர் வந்து ஒரு முறை என்னை பார்த்து, இல்லை தம்பி நீங்கள் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் கொடுத்து, அவங்க 60 நாள் எந்த மூவிலையும் நடிக்கலை, எந்த கால் ஷீட்டும் கொடுக்காம 60 days நான் சொன்ன டயட்டு, சாப்பாடு, யோகா, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, குட்டி பிரவேசக்க ரசாயனம்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது உள்ளேயே இருந்து உடலுடைய இளமையும் அழகையும் மீட்டு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 26 years now. She is perfectly healthy and she is happy. எல்லாம் சொல்கிறீங்க, பேர் சொல்லாதால எங்களுக்கு ஒரே ஒரு நெருடலாக இருக்குது, யாராக இருக்கும்னு. சார் அப்புறமா சரிப்பட முடியல சொல்லுங்கள் சார். சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது எக்ஸாக்டாக நீங்கள் பெண்கள் இதை பற்றி சொன்னீங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக
ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல தான் ஆண்களோட பியூட்டி பார்லர்னு கூட இல்லை, பார்லர்னு இருக்கும், மென்ஸ் சலூன் தான் இருக்கும் அதிகமாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ்லேயே சொல்கிறாங்க, குறிப்பாக இந்தியாவில் பெண்கள் எப்படி மேக்கப் பொருட்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ, ஆண்கள் வந்து பார்லரில் அவங்க செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறதில்ல. இப்போ சும்மா ஒரு 200 ரூபாய்க்கு ஹேர் கட் பண்ண போகிறாங்கன்னா, சரி இது கூட சேர்த்து ஒரு ஃபேஷியல் கொஞ்சம் இது பண்ணிக்க டீடன் பண்ணிங்கன்னா 800 ஆகும்னா அவன் தயக்கப்பட மாட்டான். சரி முகத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாம், பண்ணுங்கள் 800 இருந்தால் பரவாயில்ல பண்ணுங்கன்னு. ஆனால் அதில் ரிசல்ட் வருமானா மிகப்பெரிய கொஷின் மார்க் தான் மிஞ்சும். ஸோ அப்படி பார்க்கும்போது எதனால் இப்போ முன்னை விட ஆண்களுக்கு அந்த ஒரு அழகு மேலே இன்னொரு ஆர்வம் வந்திருக்கு, இல்லை அது ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் விலங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தாங்க அழகு. சிங்கத்தை எடுங்க, யானை எடுங்க, சரிங்களா? மனுஷன்லேயும் ஆண்கள் தான் அழகு. சூப்பர் சார். சரிங்களா? ஆனால் ஆண்களுக்கு அவங்க அழகை விட பெண்கள் மேலே இருக்க அழகு மேலே அதிக நம்பிக்கை, சரிங்களா? அதனால் இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் ஆண்கள் ஏன் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மேலேயோ பியூட்டி சர்வீசஸ் மேலேயோ அவ்வளோ பெரிய அக்கறை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, கடின உழைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும்போது அவங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, மேக்கப் போடணும், அப்போ மேக்கப் போடணும்னு வரும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு லெவலுக்கு மேலே எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து அது பக்க விளைவை ஏற்படுத்துமான்ற ஒரு சந்தேகம், நேரமின்மை ஒரு பிரச்சனை, இதெல்லாம் இருக்கிறதுனால யாரும் அதுக்குள்ளே போகிறதில்ல. பட் ஆனால் முக அழகு வேணும், தலைமுடி நல்லா வேணும்னா எக்ஸ்டர்னல் தெரப்பி நீங்கள் போகக்கூடாது, உள்ளிருந்து அந்த அழகு வரணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான உண்மையான அர்த்தம் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நெத்தி கருமை அடைஞ்சிருக்கா, உங்களுக்கு ஈரல் நோய் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுடைய தாடை பகுதி இந்த இடத்துல உங்களுடைய நம்ம சீக்குன்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் கருமை நிறமான மாற்றம் வந்திருக்கா, உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து குறைஞ்சி போயிருக்குன்னு அர்த்தம். உங்களோட மூக்குக்கு மேலே இந்த இடத்துல கருப்பு புள்ளிகளோ தழும்புகளோ கட்டிகளோ வர ஆரம்பிச்சிருக்கா, உங்களோட ப்ராஸ்டேட் வந்து என்லார்ஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். உங்களோட உதடுக்கு மேலே, பொதுவாக ஆண்கள் மீசை வச்சுருப்பாங்க, மீசை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த இடங்களில் உங்களுக்கு புள்ளிகள் வர ஆரம்பிக்குது, தழும்புகள் வர ஆரம்பிக்குதா, அது முழுக்க உங்களுடைய சிறுநீர் மண்டலத்தில் உங்களோட பிளாடரில் இஷ்யூஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களோட சின்னன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல டிஸ்கலரேஷன் வருதா, உங்களுக்கு குடல் இறக்க நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ மருத்துவ ரீதியாக நான் அதை சொல்கிறேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பையனுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது, அவர் போய் ஒரு முறை ஃபேஷியல் பண்ணுறாரு, நீங்கள் சொல்கிறீங்களா எல்லாம் பண்ணுவோம் ஆனால் ரிசல்ட் கிடைக்காதும்பீங்கள்ல. என்ன காரணம்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை புரிஞ்சிக்காமல் வெளியில் செய்யக்கூடிய சிகிச்சைன்னு வரும்போது நம்ம பெரிய அளவில் அதில் மாற்றங்கள் கிடைக்கிறதில்ல. அதனால் ஆண்கள் அதிகமாக கவனம் செலுத்துறதில்ல. ஆனால் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையே ஒரு டீடாக்ஸை செய்யுது. ஒவ்வொரு மாதமும் மாதவிலக்கு ஏற்படும் போது கருப்பை சுத்தம் மட்டும் இல்லை, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர்களுக்கு இருக்கக்கூடிய இறந்த திசுக்கள் அனைத்துமே வந்து அந்த டைமில் வெளியில் வருது. அதனால தான் நம்ம அந்த காலத்தில் மருத்துவ ரீதியான காரணங்களுக்காக மட்டும்தான் பெண்களை கொஞ்சம் விலக்கி வச்சு ஓய்வெடுக்க வச்சு கழிவு நீக்க முழுமையாக நடைபெறத்துக்கு தேவையான உணவுலேருந்து எல்லாமே கொடுத்துட்ருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நானும் நீயும் சமம், அதனால் நானும் வேலை பார்ப்பேன் நீயும் வேலை பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்ச்சருக்கு வந்துட்டோம். அதனால தான் நிறைய கர்ப்பப்பை நோய்கள் இன்றைக்கு நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, அவங்களுக்கு நேச்சுரல் டீடாக்ஸ் நடக்கிறதுனால அவங்க எடுக்கிற எல்லா விதமான முயற்சிகளும் அவங்களுக்கு உடனடியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலும் நமக்கு நேச்சுரல் டீடாக்ஸ் கிடையாது, நம்ம தான் டீடாக்ஸ் செஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி வரும்போது பியூட்டி ப்ராடக்ட்ஸோ பியூட்டி விஷயங்களோ நம்ம போகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி பெண்களுடைய வணிகம் இன்றைக்கி 15,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மோர் தேன் ₹1,00,000 crore இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இருக்குது. சார், இப்போது எதனால் இது அதிகமாக பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ நீங்கள் சொன்னது தான், ஓகே, ஆண்கள் வந்து அவங்களுடைய பர்சனல் இதுலேயே பெருசாகணும்னு ஆசைப்பட்றாங்க, எனக்கு கொஞ்சம் போட்டி போகணும்னு ஆசைப்பட்றாங்க. வெளியில் போனால் நானும் என் ஒரு கப்பலாக போகும்போது 2 பேருமே அழகாக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்ஃபேக்ட் பெண்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீ இந்த மாதிரி க்ரூம் பண்ணிக்கோ, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு அவங்க அந்த க்ரூமிங்கில் இருப்பாங்க. எப்போ இது இவனுக்கு வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாக்கணும், இப்போ மற்றவங்களாம் இன்னும் சூப்பராக இருக்காங்களே, எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்கோ, இல்லை கலர் கம்மியாக இருக்கோ. ஏன்னா இப்போது கரண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். கொலோஜன் எடுக்கிறாங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, பயோட்டின் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. இஃப் நாட் இது எல்லாமே வந்து உணவு மூலமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இப்போ எப்படி தனித்தனியாக நான் ப்ரோட்டீன் போய் எடுக்க முடியுமா, அதுக்கு பதிலாக நான் ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன், நான் வே ப்ரோட்டீன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று தனியாக டேப்லெட் வடிவில் எடுக்கிறாங்க. உண்மையிலே உணவாக சாப்பிட்றதுக்கும் டேப்லெட்டாக எடுக்கிறதுக்கும் ஒரே அளவுக்கான வலிமை கிடைச்சிருமா? நிச்சயமாக கிடைக்காது. இப்போது ஒரு கேரட் நம்ம சாப்பிட்றோம், கேரட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லுவோம்,
விட்டமின் ஏ சத்து இருக்குது, விட்டமின் சி சத்து இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் கேரட்டில் விட்டமின் ஏ சத்து சி சத்து மட்டும் கிடையாது. கேரட்டில் வந்து உங்களுக்கு ஃபைபர் இருக்குது, தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 19 வகையான ஆக்டிவ் கெமிக்கல் மாலிகுல்ஸ் இருக்குது. அது கூட இந்த விட்டமின் சத்துக்கள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு விட்டமின் ஏ தேவை, எனக்கு விட்டமின் சி தேவைன்னு விட்டமின் மாத்திரைகளை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது ஒரு உதாரணம். இப்போ எலும்பு சூப்பு குடிக்கிறதுக்கும் ஒரு கொலஜன் மாத்திரை சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வேறுபட்ட வித்தியாசங்கள். ஏன்னா எலும்பு சூப்பு நீங்கள் சாப்பிடும்போது அதில் உங்களுக்கு பாஸ்பரஸ் கிடைக்கும், அதில் மெக்னீஷியம் கிடைக்கும், அதில் வந்து பொட்டாசியம் இருக்கிறது, அதில் நேச்சுரல் கொலஜன் சொல்லக்கூடிய நம்ம உடம்பால் ஜீரணம் பண்ணக்கூடிய கொலஜன்ஸ் அதில் நிறைய இருக்குது. அந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது அதில் நீங்கள் போடக்கூடிய அந்த மிளகு, ஜீரகம், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் இந்த மொத்த கொலஜனை உடம்புல அப்சார்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி உங்களோட அப்சார்ப்ஷனை மேம்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்களை இது எல்லாமே பண்ணுது. ஆனால் நீங்கள் அதே வந்து ஒரு பவுடராக எடுத்து தண்ணியில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதாவது ஒரு உணவாக சாப்பிடும்போது அந்த உணவு மட்டும் உள்ளே போல, அது எப்படி ஜீரணமாகுது, எந்த பகுதி குடலில் போய் ஜீரணமாகுது, அதோட சத்துக்கள் எப்படி உடம்புல சேருது, அது என்ன வகையான ஜீரண அமிலங்களால் சிதைக்கப்பட்டு ஒரு பை ப்ராடக்டாக க்ரியேட் ஆகி நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்படிங்கிறது உணவு. ஆனால் அது அப்படியே கெமிக்கலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நான் சாப்பிட்டு நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. நீங்கள் சொல்லுங்கள், கால்சியம் மாத்திரை சாப்பிட்டா முட்டு தேயாதுன்னா உலகத்தில் ஒருத்தனுக்காவது முட்டு வலி வருமா? கிடையாது. பட் இது வந்து மாடர்ன் மெடிசனோட ஒரு மித்து. இந்த மித்து படி நம்ம சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய சப்ளிமெண்ட்ஸோட சந்தை எதுன்னா அமெரிக்கன். ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கும் $1.5 trillion இன்றைக்கி அவங்களோட சந்தை. ஏன்னா நீங்கள் அங்கே எந்த டாக்டர்கிட்ட நீங்கள் போனாலும் சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ் இல்லாமல் அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்காது. அண்ட் பெரும்பாலான சப்ளிமெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓடிசி கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் டாக்டர்கிட்டே போகணும், நீங்கள் போய் கடையிலேருந்தே வாங்கிக்கலாம். இப்போ அந்த வணிகம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்காக நிறைய முயற்சிகள் சில இடங்களில் அது பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். ஆனால் நான் பொதுவாக சொல்கிறது, உணவு கொடுக்கக்கூடிய பலத்தை நிச்சயமாக சத்து மாத்திரைகள் கொடுக்க முடியாது. ஸோ வாட் இஸ் ஷிலாஜித் ஆக்சுவலி? காயக்கல்ப மூலிகைகளில் ரொம்ப ஹைலி அப்ரிஷியேட்டட் ஒரு காயக்கல்ப மருந்து தான் ஷிலாஜித். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அடிப்படை எலிமெண்ட் ஆஃப் உடம்புல இருந்து இந்த 108 வர்மங்கள் வரையிலும் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே நல்லா இருக்கோ அந்த மாதிரி நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். இதை பண்ணுற எபிலிட்டி இருக்கக்கூடிய சில ஆயுர்வேத மருந்துகளில் ஷிலாஜித்.